உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. நீதி அடிப்படையிலான சமத்துவ சமூகத்தை நோக்கிய நகர்வு தமிழ்நாட்டின் கல்வி முறையை மற்றுமொரு புதிய உயரத்திற்கு எடுத்துச் செல்லும் தமிழ்நாட்டின் மாநில கல்விக் கொள்கை 2025 தமிழ்நாட்டை கல்வியில் உலகளாவிய முன்னோடியாக மாற்றும், தமிழ்நாட்டின் கல்வி எதிர்காலத்திற்கு ஒரு திசை வழி காட்டும் மாநில கல்விக் கொள்கை இந்த மகத்தான மேடையில் வெளியிட்டு சிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்தியா மட்டுமல்லாது கடல் கடந்த பல்வேறு நாடுகளில் இருக்கும் தலை சிறந்த உயர்கல்வி நிறுவனங்களிலும் நம் அரசு பள்ளி பிள்ளைகள் நுழைந்து வருகின்றனர். பன்னாட்டு முழு கல்வி உதவித்தொகை திட்டத்தின் மூலம் தாய்வான், ஜப்பான், மலேசியா உள்ளிட்ட நாடுகளிலும் நம் பிள்ளைகள் பயின்று வருகின்றனர். On this special occasion, it is our privilege to invite Mr. Stephen, Director General of the Taipei Economic and Cultural Center in Chennai, to deliver his congratulatory address on behalf of Taiwan. Excellency Chief Minister Thidum M.K. Stalin, Honorable Minister of School Education M.P.O. Mahesh Poyamori, other ministers, Chief Secretary, Mayor, teachers, students. மாநில கல்விக் கொள்கையை தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டிருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தேசிய கல்விக் கொள்கைக்கு மாற்றாக மாநில கல்விக் கொள்கை தற்போது கொண்டு வரப்பட்டிருக்கிறது. விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், இந்த மாநில கல்விக் கொள்கை தற்போது வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இதுல என்னென்ன அம்சங்கள்லாம் அரசுக்கு கோரிக்கையாக வைக்கப்பட்டிருக்கு, பரிந்துரைக்கப்பட்டிருக்கு? வணக்கம். தற்போது மாநில அரசினுடைய கல்விக் கொள்கை வெளியிடப்பட்டிருக்கின்றது. தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இதனை வெளியிட்டிருக்கிறார். இதனுடைய பின்புலத்தை நாம் பார்க்க வேண்டுமானால் 2020 மத்திய அரசு தேசிய கல்விக் கொள்கையை அறிமுகப்படுத்தியது. அந்த தேசிய கல்விக் கொள்கையினுடைய பல அம்சங்கள் தமிழ்நாட்டிற்கும் தமிழ்நாட்டு மாணவர்களுக்கும் சிக்கலாக இருப்பதாக, இது நமக்கு ஏற்புடையது அல்ல என்று தமிழக அரசு அதனை நிராகரித்தது. குறிப்பாக திமுக, அதிமுக உள்ளிட்ட பெரும்பான்மையான கட்சிகள் தமிழ்நாட்டிலிருந்து தங்களுடைய கடும் எதிர்ப்பை பதிவு செய்தன. தேசிய கல்விக் கொள்கை அல்ல, இது காவி கொள்கை என்றெல்லாம் பல தரப்பிலிருந்து விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது. நாம் மீண்டும் பல ஆண்டுகள் பின்னோக்கி செல்லக்கூடிய நிலையை இந்த தேசிய கல்விக் கொள்கை உருவாக்கும். இதை ஏற்றுக்கொண்டால் ஹிந்தி கட்டாய கல்வியாக மாறும். அது மட்டும் இல்லாமல் பிஞ்சு குழந்தைகளுக்கு 3, 5, 8 போன்ற வகுப்புகளுக்கெல்லாம் பொதுத் தேர்வுகள் நடத்தக்கூடிய சூழல் உருவாகும். எனவே அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தொடர்ந்து தமிழக அரசு அறிவித்திருந்தது. குறிப்பாக திமுக 2021 பதவியேற்ற உடனே அவர்கள் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார்கள். இந்த தேசிய கல்விக் கொள்கையை நாங்கள் முற்றாக எதிர்க்கின்றோம். மாநிலத்திற்கென்று, அதாவது தமிழ்நாட்டிற்கென்று புதிதாக ஒரு கல்விக் கொள்கையை நாங்களே உருவாக்கி வெளியிடுவோம் என்று அறிவித்திருந்தார்கள். அதன்படி ஓராண்டு கழித்து, அதாவது 2022 ஓய்வு பெற்ற நீதியரசர் முருகேசன் தலைமையில் 14 பேர் கொண்ட ஒரு குழுவை அமைத்திருந்தார்கள். அது அரசு பள்ளி ஆசிரியர்கள், கல்வியாளர்கள், இசைக்கலைஞர்கள், விளையாட்டுத்துறையில் சாதனை படைத்தவர்கள் என 14 பேரை சேர்த்து அந்த கல்விக்குழு உருவாக்கப்பட்டது. அந்த கல்விக்குழுவானது 2 ஆண்டுகள் நேரம் எடுத்துக்கொண்டு தமிழ்நாட்டிற்கென்று பிரத்யேகமாக மாநில கல்விக் கொள்கையை வடிவமைத்து தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களிடம் சமர்ப்பித்தார்கள். 600 பக்கங்கள் கொண்ட அந்த கல்விக் கொள்கையில் பல்வேறு அம்சங்கள் இடம்பெற்றிருந்தது. அது தற்போது வெளியிடப்படுகின்றது. 2024 முதலமைச்சரிடம் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தாலும் கூட ஓராண்டுகள் கழித்து தற்போதுதான் அது செயல்பாட்டிற்கு வரக்கூடிய நிலையை எட்டியிருக்கின்றது. காரணம், அந்த குழு கொடுத்த பரிந்துரைகளை அப்படியே தமிழக அரசு ஏற்காமல் அரசு சார்பில் வேறொரு குழு அமைத்து அவர்கள் இதில் எதை நாம் எடுத்துக்கொள்ளலாம், எவற்றையெல்லாம் நாம் மாற்றி பயன்படுத்தலாம், எவற்றையெல்லாம் நீக்கிவிடலாம் என்று 3 வகையான அந்த பகுப்பாய்வுகள் செய்யப்பட்டது. எனவே அந்த அடிப்படையிலே தற்போது பள்ளிக்கல்வித்துறைக்கு தனியாகவும் உயர்கல்வித்துறைக்கு தனியாகவும் பிரிக்கப்பட்டு இன்றைய தினம் பள்ளிக்கல்வித்துறைக்கான அந்த மாநில கல்விக் கொள்கை மட்டும் முதலமைச்சரால் தற்போது வெளியிடப்படுகின்றது. இதில் முக்கியமான அம்சங்கள் என்னென்ன என்று நாம் பார்க்கும்போது, தமிழ்நாட்டிற்கு இருமொழி கொள்கை தான் இருக்கும். அதாவது தமிழ்நாட்டினுடைய தாய்மொழியான தமிழ் மொழி, அதனோடு உலக மொழிகளை தொடர்பு கொள்ளக்கூடிய வகையில ஆங்கிலம் 2வது மொழியாக இருக்கும்.
இது மட்டும்தான் தமிழ்நாட்டினுடைய அந்த மாநில கல்விக் கொள்கையில இருக்கும். 3வது மொழியாக ஹிந்தியோ அல்லது மற்ற மொழிகளோ கட்டாயம் படிக்க வேண்டும் என்ற தேசிய கல்விக் கொள்கையின் அந்த வரையறையை நாங்கள் எதிர்க்கிறோம் என்று இந்த மாநில கல்விக் கொள்கை கூறுகின்றது. அது மட்டும் இல்லாமல் பொதுத் தேர்வை பொறுத்தவரையிலே 10ஆம் வகுப்பிற்கு பிறகுதான் இருக்க வேண்டும். அதற்கு முன்பே இந்த பொதுத் தேர்வுகளை நடத்துவது என்பது மாணவர்களுக்கு பலவிதமான அழுத்தங்களை உருவாக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நீதிபதி முருகேசன் அவர்கள் தயாரித்த அந்த மாநில கல்விக் கொள்கையை தமிழக முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்டு தற்போது உரையாற்றுகின்றார். குறிப்பாக சிபிஎஸ்இ, டீம்டு யூனிவர்சிட்டி போன்றவற்றையெல்லாம் 6 வயதானால்தான் நீங்கள் 1ஆம் வகுப்பில் சேர்க்க முடியும் என்று அந்த கல்வி நிலையங்கள் கூறுகின்றன. ஆனால் மாநில கல்விக் கொள்கையின் அடிப்படையில் 5 வயது நிறைவடைந்த குழந்தையை 1 வகுப்பில் சேர்க்கலாம் என்று மாநில கல்விக் கொள்கை சொல்கின்றது. எனவே இது போன்று பல விதமான அந்த பிரத்யேக விஷயங்களோடு குறிப்பாக 11ஆம் வகுப்பிற்கான பொதுத் தேர்வு வேண்டும். ஏனென்றால் 11ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய இயற்பியல், வேதியியல், அதே போல கணிதம் போன்றவையெல்லாம் உயர்கல்விக்கு செல்லும் போது அடிப்படை பாடங்களாக இருக்கின்றது. எனவே 11ஆம் வகுப்பிற்கு பொதுத் தேர்வு வைத்தால்தான் மாணவர்கள் அந்த பாடங்களை முக்கியத்துவம் கொடுத்து படிப்பார்கள். நீங்கள் பொதுத் தேர்வு இல்லை என்றால் அவர்கள் ஜஸ்ட் லைக் தட் என்பது போல மேலோட்டமாக படித்துவிட்டு கடந்து விடுவார்கள். பின் நாட்களில் உயர்கல்விக்கு செல்லும் போது, குறிப்பாக பொறியியல் கல்லூரிகளுக்கு படிக்க செல்லும் போது அவர்கள் தெர்மோடைனமிக்ஸ் போன்ற பாடங்களை படிக்கும் போது இந்த அடிப்படை இயற்பியல், இந்த அடிப்படை வேதியியல் தான் அவர்களுக்கு அதிகமாக பயன்படும். எனவே 11ஆம் வகுப்பை மாணவர்கள் அதிக அளவில் படிக்கக்கூடிய வகையில் இந்த மாநில கல்விக் கொள்கையானது உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதே போல முக்கியமாக தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரம், தமிழ்நாட்டினுடைய கலை, தமிழ்நாட்டின் பண்பாடு, தமிழ்நாட்டின் வரலாறு, தமிழ்நாட்டிலிருந்து சாதனை படைத்த வீரர்கள் பல பேர் இருக்கிறார்கள். ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் உள்ளிட்ட நம்முடைய மன்னர்கள் பலர் இருக்கிறார்கள். உலகை ஆண்டவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். பல நாடுகளை வெற்றி கொண்டவர்களாக இருக்கிறார்கள். எனவே அவற்றை இன்றைய தலைமுறை தெரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே வரலாற்று பாடங்கள் இடம்பெற வேண்டும் என்ற அடிப்படையிலும், எனவே தமிழருடைய நாகரிகம் உலக அளவில் மிக மிக தொன்மையான நாகரிகம் என்று சொல்லக்கூடிய வகையிலே அவற்றையெல்லாம் நம்முடைய பாட புத்தகங்களே கொண்டு வருவது, குறிப்பாக கீழடி போன்ற விஷயங்களை கொண்டு வருவது, அப்போதுதான் தமிழருடைய நாகரிகம் எவ்வளவு தொன்மையானது என்றும், தமிழர்கள் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே எப்படி அறிவியல் கண்டுபிடிப்புகளிலும் நாகரிகத்தினுடைய உச்சத்திலும் இருந்திருக்கிறார்கள். உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்டு. கால் 04445454545.